ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிக்கல் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/7/2024 இந்த ஆகஸ்ட் மந்த்து 8ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அது நம்ம வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் அப்ளை பண்ணுறது. சரிங்களா? என்ன மோஸ்ட்லி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பேமெண்ட் பண்ணணும். அந்த 2 ஆப்ஷனுக்காக மட்டுமே நம்ம ப்ரௌசிங் சென்டர் போகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது நீங்கள் பண்ண முடியாட்டியும் சீக்கிரமாக குயிக்காக போய் ப்ரௌசிங் சென்டர்லையாவது பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரோம் போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு அதில் டிஎன் ஸ்பேஸ் விட்டு செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் லிங்க்கே அதான் வரும். அப்படி உங்களுக்கு எதுவும் வரல அப்படின்னா கீழே இந்த லிங்க் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்து டைப் பண்ணி கொடுங்க. கொடுத்த உடனே ஹோம் பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். இருங்க காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட் லிங்க் வரும். இதை ஓப்பன் பண்ண நான் கொடுத்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜே வந்துடும். ஓகேங்களா? அதை கொடுத்துக்கோங்க. இதில் யூஜி கோர்ஸ் போய்க்கோங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ். இதை நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் அட்மிஷன் எல்லாமே, நோட்டிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா கிளியராக பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் தெளிவாக படிச்சுட்டு இது ஃபஸ்ட் ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட் கோட்டா ஒன்று, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒன்று. அதில் நீங்கள் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னவோ பார்த்து படிச்சுக்கோங்க. எந்த இதில் போகணுமோ அதில் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டா நான் போகிறேன். அப்ளைன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்க முடியும். ஃபஸ்ட் டைம் தானே போடுறோம். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும். வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வந்து கண்டினியூன்னு கேட்கும். அது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க டீட்டெயில்ஸ், அதுக்காக தான் காமிக்கிறேன். கண்டினியூன்னு கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளைட் ஃபார் என்னன்னு ரீசன் இதுக்கு கொடுத்துருங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் என்ன அதுன்னு கொடுத்துட்டு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் எந்த இயர் பாஸ் பண்ணிங்க, அது +1 பாஸா, அந்த எல்லாமே டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கணும். +1 பாஸ்டு, அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், அப்புறம் பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் +2 கொடுத்துக்கோங்க. அப்புறம் லாகின் ஐடி நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ், அப்புறம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை வந்து தெளிவாக டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொடுத்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து அவ்வளோதான், நம்மளுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். டீட்டெயில்ஸ் வந்து யாரோடது ஷேர் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் எம்டியாக போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரியா? நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் ஐடி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு சைன்இன் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட் பார்த்துக்குங்க. இதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 31/7 8/8 வரைக்கும் தான் நமக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக குயிக்காக அப்ளை பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் ப்ரௌசிங் சென்டர் போயிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அது நம்ம ஆல்ரெடி நேம் கொடுத்ததுனால நேமும் டேட் ஆஃப் பர்த் வந்துடும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஜெண்டரு, அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் இது நேம் ஆஃப் அ பேரண்ட்ஸ் கார்டியன் கொடுத்துடணும். அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த்து, நேஷ்னாலிட்டி, அப்புறம் நேட்டிவிட்டி எங்கன்னு, அப்புறம் ரிலீஜியன் என்ன, ஜெண்டர் மேலா ஃபீமேலா, அப்புறம் கம்யூனிட்டி ஓபிசியா பிசியா, பிசி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் நேம், சப்காஸ்ட் என்னவோ அது கேட்கும், கொடுத்துருங்க. பிசியில் உங்களுக்கு என்ன சப்காஸ்ட்டோ அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். பிசியாக இருந்தால் பிசியில் போட்டு கொடுங்க. எம்பிசினா எதுவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன டீட்டெயில்ஸ் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் கேட்குது. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டுமே பெர்மனெண்ட் அட்ரஸும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டும் சேமாக இருந்தால் இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்ன நம்ம டைப் பண்ணமோ அது ஃபிட்ச் ஆகிக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனான்னு கேட்குது. எஸ்ஆர்னோ கொடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்ஆர்னோ. அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி, எஸ்ஆர்னோ. அதே மாதிரி இது வந்து ஐஆர்டி வார்டில் நீங்கள் உங்களுக்கு கோட்டா இருக்கான்னு கேட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ, அது எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடிட் இன்ஃபர்மேஷன் கேட்கும். நம்ம எங்கே வந்து முடித்தோம் அப்படின்னு, தமிழ்நாட்டிலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. அதை எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க, தமிழ்நாடுன்னு.
கொடுத்ததுக்கப்புறம் நம்ம 6th to 12th வரைக்கும் எந்த இயர் பாஸ் பண்ணோம், என்ன ஸ்கூல் டைப் என்ன, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் நேம் வந்து ஒரே ஸ்கூல் தான் லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னா ஒரு டைம் டைப் பண்ணிவிட்டு மேலே டிக் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே ஃபுல்லாக ஃபெட்ச் ஆகிக்கும். இல்லை வேறு ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை கொடுத்து முடிச்சுக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதுக்கு தெளிவாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்கள், எனக்கு நிறையா போகுது. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தா அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. நீட்டில் வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்களே அதில் என்ன ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நீட் ஸ்கோர் கார்டு வந்திருக்கு இல்லையா, ஸ்கோர் கார்டு, அப்புறம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், எத்தனை டைம் நம்ம நீட்டை எழுதியிருக்கோம், அட்டம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத போடணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து எங்கே ரிட்டன் பிளேஸ் அப்படிங்கிறது, தமிழ்நாடா என்ன ஸ்டேட் அப்படிங்கிறது கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டர் போனீங்களா, எஸ் ஆர் நோ கொடுக்குறோம்னா கொடுத்துக்கோங்க. கோச்சிங் சென்டர் போயிருக்கீங்களா இல்லையான்னு கேட்குது. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடா எங்கேன்னு கேட்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துட்டு இது கோச்சிங் சென்டர் போனீங்களா இல்லையான்னு கேட்குது, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் என்னென்னு கேட்டிருக்கு, ஹையர் செகண்டரி கொடுத்துக்கோங்க. அது பிளேஸ் எங்கேன்னு கேட்குது, அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க, தமிழ்நாடா என்னென்னு. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கோயிங் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அது ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கான்னு கேட்டிருக்கு அந்த லைனு. அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாம் ஸ்டடிட் பிளேஸ் சொல்லிட்டேன். குரூப் கோடு மார்க் ஷீட்லேயே இருக்கும். மார்க் ஷீட்டில் குரூப் கோடு இருக்கும், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர் நம்ம அங்கேயே கொடுத்ததுனால இது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே ஃபெட்ச் ஆகிடும். சரிங்களா? நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கொடுத்தோம்லையே, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து பாஸ் ஆகிடுச்சா, எத்தனை அட்டம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு, அது வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுக்குற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதோட ரெஜிஸ்டர் நம்பரு, மார்க்ஸு, என்ன இயர் முடித்தது, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க் அந்த என்ன சப்ஜெக்ட்டுக்கு, அப்புறம் அப்டைன்டு மார்க்கு, இது எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பருக்கு அடுத்து மந்த்து, மாற்றி சொல்லிட்டேன் மார்க்னு, மந்த்து, இயரு, அதுக்கப்புறம் என்ன மேக்ஸிமம் மார்க், அப்புறம் என்ன அப்டைன் மார்க் ரெண்டையும் கொடுத்துருங்க. மந்த் வந்து அந்த மார்க் ஷீட்லேயே இருக்கும் இல்லையா, அதை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அதரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸ்ட்ராவாக காமிக்கும், அதோட மார்க்ஸும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவ்வளோதான், அதுவும் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இது என்ன இயர் முடிச்சிருக்கீங்கன்னு காமிக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, 100 தானே, அதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ நம்ம மார்க் எடுத்துருக்கோங்கிறது அங்கே அப்டைன் மார்க்கில் போடுற மாதிரி இருக்கும். போட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதோட முடிஞ்சு இந்த காலம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட்டுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் இதுக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு அதில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதனால் எல்லாமே வச்சுருப்பீங்க மோஸ்ட்லி கையிலேயே. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஃபஸ்ட் கிராஜுவேட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த காலம் அதில் மதர் டங் என்ன, அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷா தமிழா, அதுக்கப்புறம் என்ன இது கார்ப்பரேஷனாக எங்கேன்னு கேட்டிருக்கு, நேட்டிவ் அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் இங்கே முடித்தோன்னு கேட்டிருக்கு, கார்ப்பரேஷனாக முனிசிபாலிட்டியாக அது. அதுக்கப்புறம் பேரண்ட் ஆக்குபேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க பேரண்ட் ஆக்குபேஷன். அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னங்கிறது கொடுத்துக்கோங்க. இன்கம் வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆல்ரெடி, அந்த இன்கம்மை பேஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதனால் இன்கம் இருக்கும், சர்டிஃபிகேட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுக்கணும். அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன் வேணுமான எஸ்ஆர் நோ கொடுங்க. அதுக்கப்புறம் பிரதர் சிஸ்டர் யாரும் வாங்குறாங்களான்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு என்ன இதோ அதை எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு அவ்வளோதான். அது ரெண்டுக்கும் முடிச்சுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அடுத்த ஆப்ஷன் போயிடுங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனோட முடியுது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
பேங்க் டீட்டெயில்ஸ் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அமௌண்ட்டு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000, ப்ரைவேட் செக்டார் மேனேஜ்மெண்ட் கோட்டானா வந்து பார்த்திங்கன்னா 1,00,000. அதனால் அந்த அமௌண்ட் நம்ம ரீஃபண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. என்ன பேங்க்கு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 2 டைம் டைப் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பருக்கு எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் அக்கௌண்ட் நம்பரில், அதுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் அதை ஜென்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து வந்திருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதனால் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து நீங்கள் அவ்வளோதான், அதை சப்மிட் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் வரதுக்காக இந்த ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கடுத்து வந்து போஸ்ட் கார்டு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு இன்னொன்று மெயினானது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் எல்லாமே எஸ்எஸ்எல்சி +1 ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி, அப்புறம் டிசி கொடுக்கணும், நீட்டோடது கொடுக்கணும், அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அப்புறம் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டியும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஐடென்டிட்டி ஏதோ ஒரு ப்ரூஃப், ஆதார், ரேஷன் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஆதார் வச்சுருப்பாங்கல்ல, ஆதாரவே கொடுத்துக்கோங்க. கொடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிடிஎஃப்பில் தான் எல்லா ஃபைலும் இருக்கணும். சரிங்களா? எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். ஏதாவது எடிட் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எடிட் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கன்ஃபார்ம்னா டிக் மார்க் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட், அவ்வளோதான், பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு பேமெண்ட் பண்ணிவிட்டு, இது வந்து நான் ரீஃபண்டபிள் தான். சரிங்களா? பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவ்வளோதான் ரெசிப்ட். பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு பேமெண்ட்டுக்கான இது வந்துடும். ஆப்ஷன் பார்த்துங்க, நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போடலாம். நெட் பேங்கிங் இல்லாதவங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணால் இந்த மாதிரி பார்கோடு வந்துடும். அப்ளிகேஷன் நம்பரோட பார்கோடோட அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜ் போயிடும். இந்த மாதிரி